ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன், இது கேளுங்க. சிவராத்திரியோட எந்த பூஜை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த நேரத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் சக்தி அதிகமான நேரம். உடனே மூணாங்காலம் பாத்தீங்கன்னா 11:45 ஆரம்பிக்கணும். ஏன் இந்த 11:45க்குன்னா அம்பாள் பாத்தீங்கன்னா 11:45க்கு லிங்கோத்பவர் பூஜை பண்றாங்க. ஏன் லிங்கோத்பவர்னு பாத்தீங்கன்னா ஆதி மந்தமும் இல்லாம ஒருத்தவர் தான் அந்த லிங்கோத்பவர். அவர் பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் இருப்பாரா. அந்த நேரத்துல தான் அம்பாள் சிவபெருமான பூஜை பண்றா. ஸோ இந்த ஒரு காலம் மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற காலம் கூட நீங்கள் எந்த டைமில் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த மூன்றாம் காலம் மட்டும் 11:45 to 12:30க்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் மற்ற டைமில் கூட தூங்கிட்டா கூட பரவாயில்ல. இந்த டைம் தூங்காமல் அம்பாள் பூஜை பண்ண சிவபெருமானை நீங்கள் கண்டிப்பாக வணங்குனீங்கன்னா சேருன்றது கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா எல்லா வித செல்வங்களும் உங்களை சேர்ந்து கண்டிப்பாக நடக்கும். அதனால் இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 கால பூஜை, 6 கால பூஜை, 8 கால பூஜை, என்ன பூஜை வேணாலும் இருந்துட்டு போட்டும், யார் வேணாலும் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க. நீங்கள் பூஜை செய்ய வேண்டாம், சிவனை கும்பிட வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை. ராத்திரி கண்ணு முழிக்க முடியாது, காலையில் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்படியெல்லாம் இருக்கவங்க நம்மளால் இந்த பூஜையெல்லாம் செய்ய முடியலையே, ராத்திரி 11:45 12:30 மணி வரைக்கும் தவற விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த பூஜையை நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னெல்லாம் நினைக்க தேவையே இல்லை. ஓகேங்களா? அதாவது பார்வதி அம்மாவோட கணவர் சிவபெருமான். அவர் எப்போவுமே சிவன் அருள் பாலிச்சுட்டே இருப்பார், வீட்டிலையே இருப்பார். அந்த அம்மா 24 மணி நேரம் கூட அவரை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கனால முடியும், அவங்க கும்பிடுவாங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு முருகரையும் விநாயகரையும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க 2 பேரும் காலேஜ் போனாங்களானும் நமக்கு தெரியாது. அதனால் பார்வதி அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அம்மாவுக்கு நிறைய சேடி பெண்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு விட்டுருவாங்க. அந்த அம்மாவுக்கு கொண்டை போட்டு விடுறது கூட அவங்களே செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்மளுக்கெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஒரு நிமிஷம் கும்பிட்டாலும் கடவுள் நமக்கு வரம் கொடுத்துருவார். ஓகேங்களா? அந்த 11:45 12:30 வரைக்கும் அந்த பூஜையை தவறுவிடாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. செய்ய முடியலனாலும் அந்த செஞ்சவங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதே பலனை நீங்கள் காலையில் வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு போய் படத்து முன்னாடி நின்று கும்பிட்டீங்கனாலும் உங்களுக்கும் அதே வரத்தை கொடுப்பார். இல்லை யாருக்கெல்லாம் கோயிலுக்கு போக முடியுமோ அவங்கெல்லாம் கோயிலுக்கே போங்க சிவராத்திரின்னு சொல்லி உங்களுக்கும் அதே வரத்தை கொடுப்பார். கோயிலுக்கெல்லாம் போக முடியாமல் ஆஃபீஸ் போகிற பெண்கள் இருக்கீங்க இல்லையா, அவங்களும் ஒரு நிமிஷம் கும்பிட்டீங்கனாலும் உங்களுக்கும் அதே வரத்தை கொடுப்பார். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்கிறது எல்லாம் கேட்டுட்டு கில்ட் ஆகாதீங்க. அதே போல் உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் அக்கா, பாட்டி, அவங்க கிட்டேயெல்லாம் கேட்டு பாருங்கள், சிவராத்திரிக்கு இந்த மாதிரி 4 கால பூஜையெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்களான்னு. யாரும் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்க வேலையை தான் பார்த்துருப்பாங்க. சிவராத்திரின்னு சொன்னால் நைட்டு கண்ணு முழிச்சிட்டு அப்போல்லாம் சிவராத்திரிக்கு செகண்ட் ஷோக்கு அப்புறமும் ஒரு ஷோ போடுவாங்க. அந்த சினிமாக்கெல்லாம் போயிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். சினிமாலாம் பார்த்தவங்க இருக்காங்க, பக்தி படங்களாக போடுவாங்க தேட்டரில். இப்போ இந்த காலத்தில் உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்புறம் எந்திரிச்சு காலையில் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் இருப்பாங்க. அதனால் சிவராத்திரிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். அதில் எந்த ஒரு பயங்கரமான விசேஷமெல்லாம் இல்லை. அன்னைக்கு நீங்கள் கடவுளை கும்பிட்டாருன்னா உங்களுக்கு கூடையாக பணத்தை கொண்டு கொட்டுவாருன்னு நினச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.